மது அருந்திய நிலையில் நடிகை லட்சுமி மேனன் தகராறில் ஈடுபட்டிருக்கிறார். கேரள மாநிலம் கொச்சியில் பாரில் மது அருந்திய நிலையில் நடிகை லட்சுமி மேனன் தகராறில் ஈடுபட்டிருக்கிறார். தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தியை பார்த்து வருகிறோம். மற்றொரு கும்பலுடன் தகராறில் ஈடுபட்ட லட்சுமி மேனனும் நண்பர்களும் காரை மறித்து வாக்குவாதம் செய்த காட்சிகள் தற்போது வெளியாகி இருக்கிறது. ஐடி ஊழியரை தாக்கிய லட்சுமி மேனன் நண்பர்கள் அவரை காரில் தள்ளி கடத்தி சென்றுள்ளனர். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் முகிலன். விவரங்கள். மோனிஷா, தற்போது மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஏற்கனவே இந்த விவகாரத்தில் 2 பேர் கைது செய்யப்பட்டிருந்தனர். தற்போது 3ஆவதாக ஒரு நபர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவர்கள் அனைவருமே அந்த நடிகர் லட்சுமி மேனனின் நண்பர்கள். இவர்கள் எல்லாம் குழுவாக சென்றுதான் அந்த மதுபான விடுதியில் இருந்திருக்கின்றனர். அப்போது ஏற்பட்ட, அதாவது இன்னொரு தரப்பினருடன் ஏற்பட்ட தகராறில் பேரிலே லட்சுமி மேனன் மற்றும் அவர் நண்பர்கள் ஒரு தரப்பினரை தாக்குகின்றனர். அவர்களை இழுத்து வந்து காரில் ஏற்றி கடத்தவும் முயற்சித்திருப்பதாக புகாரானது வழங்கப்பட்டிருக்கிறது. மிதுன் என்பவர் அளித்த புகாரின் பேரிலேயே தற்போது இந்த கைது நடவடிக்கைகளானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக லட்சுமி மேனன் அந்த காட்சிகளில் பார்க்க முடியும். இந்த காட்சிகளில் லட்சுமி மேனனை அந்த சாலையில் அந்த காரை மறித்து சாலையில் இறங்கி அந்த சண்டை போடக்கூடிய ஒரு காட்சியில் நம்மால் பார்க்க முடியும். இதை தொடர்ந்துதான் அந்த புகாரானது அளிக்கப்படுகிறது. மிதுன் என்பவர் அளித்த புகாரின் பேரில் தற்போது 3 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். லட்சுமி மேனனை தேடி வருவதாகவும் காவல்துறையினர், அதாவது கொச்சி காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். லட்சுமி மேனனும் கண்டிப்பாக அதாவது விசாரணை நடத்தப்படும் என்றும் கொச்சி காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். இந்த காட்சிகளில் நாம் பார்க்க முடியும், லட்சுமி மேனன் அந்த சாலையில் செல்லக்கூடிய அந்த காரை நிறுத்தி அங்கு அவரிடம் ஒரு சண்டை மோதல் போக்கில் ஈடுபடக்கூடிய ஒரு காட்சிகளை நம்மால் பார்க்க முடியும். இந்த காட்சிகளின் அடிப்படையிலேயே அந்த புகாரானது பதிவு செய்யப்பட்டு இந்த கைது நடவடிக்கையும் தற்போது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. மோனிஷா, விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி முகிலன்.